ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் தமிழில் டிஎன்பிஎஸ்சி ஜியோ புக் பற்றி பார்க்க போகிறோம். இது ஜியோ புக் பற்றி ஓல்டு புக்கில் சில கண்டென்ட் இருக்குது, அதே போல் நியூ புக்கில் கண்டென்ட். ஆக்சுவலாக ஜியோ புக் பற்றி ஃபுல்லாக டெப்த் ஆகிட்டது ஓல்டு புக்கு தமிழ் புக்கில் தான் இருக்குது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு நியூ புக்கில் அது ஓல்டு சமைச்சி ஒன்று, நியூ சமைச்சியில் ஒரு ஐஎஸ்என்டியில் மொழியாழ்வோம் அந்த கான்செப்டில் உள்ள ஒரு கண்டென்ட் இருக்குது. இது 11th தமிழ் இருக்குது, பின்னால் ஓல்டு தமிழ் புக்கு. ஓகேவா? இதுலேருந்து நம்ம பார்ப்போம் வாங்க. யார் ஜி போப் அப்படின்னா, நம்ம இவர் தமிழரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழர் கிடையாது, இவர் வெளிநாட்டிலேருந்து வந்தவர். ஓகேவா? தமிழன்னைக்கு தொண்டாற்றிய சான்றோர், தமிழ் தாய்மொழியாக இல்லாத சான்றோர்களும் முக்கியமானவர் இருக்காங்க. அதாவது நம்முடைய தமிழ்நாட்டிலே பிறந்து தமிழுக்கு தொண்டாற்றியவர்கள் இருக்காங்க, தமிழ்நாட்டில் பிறக்காமல் தமிழுக்கு தொண்டாற்றியவர்கள் இருக்காங்க. அப்படிப்பட்ட முக்கியமானவர் தான் இவரை பற்றி பார்க்க போகிறோம். ஐரோப்பியர்கள் வருகையை தொடர்ந்து தமிழ்நாட்டில் நிறைய குடிபெயர்ப்பு ஏற்பட்டுச்சு. அவருடைய அவங்க ரிலீஜியன் ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்காகவும் தமிழ் பணி ஆற்றுறதுக்காகவும் நிறைய பேர் இருந்தாங்க. அப்படி தமிழ் மொழியால் ஈர்க்கப்பட்டு தமிழாய் மலர்ந்து மனம் பரப்பி என்றும் தமிழ் உலகில் அழியாடு புகைப்பெற்ற ஒரு சான்றோர் யாருன்னா ஜியு போப். இவர் பிறந்தது வெளிநாட்டில், ஆனால் தமிழுக்காக ஆக்சுவலாக இவர் வந்தது நம்முடைய சமயத்தை பரப்புறதுக்காக தான். அந்த சமயங்கள் அவருடைய சார்ந்த சமயத்தை ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்காக தான் தமிழ்நாட்டுக்கு வராரு. ஆனால் தமிழ்நாட்டுக்கு வரும்போது அந்த டைமில் இந்த பஸ்ஸோ பைக்கு எதுவுமே கிடையாது. வெளிநாட்டுலேயே நீங்கள் வரணுன்னா ஒரு கப்பல் மூலமாக தான் வர முடியும், நீர்வழி மூலமாக தான் வருவாங்க. அந்த டைமில் அவர் தமிழில் அவருடைய சமயத்தை பரப்புனா அவருடைய லாங்குவேஜ் நம்ம கற்றுக்கணும் சொல்லி இவர் கற்றுக்கொண்டு அவர் தமிழ் அவ்வளோ நேசித்தார். அந்த டைமில் தான் திருக்குறள் படித்தார், அதே போல் நிறைய புக்ஸு தமிழ் நூல்களும் படித்தார். அப்படிப்பட்டவரை பற்றி பார்ப்போம். ஜியு போப் இவருடைய எக்ஸ்பிளனேஷன் பார்த்தீங்கன்னா, ஜியுவோட ஃபுல் ஃபார்ம் ஜார்ஜ் யூக்ளோ போப். 1820 ஏப்ரல் 24 ஃப்ரான்ஸில் எட்வர்ட் தீவில் இருக்க ஜான் போப்புக்கும் கெடரின் உலாஃபுக்கும் மகனாக பிறந்தார். நோட் பண்ணிக்கோங்க. இவர் எப்போ பிறந்தார்? 1820 ஏப்ரல் 24 பிறந்தார். எங்கே? ஃப்ரான்ஸில் எட்வர்ட் ஐலாண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஐலாண்டில் பிறந்தார். இவருடைய அப்பா பேர் ஜான் போப், அம்மா பேர் கெடரின் உலாஃப். போப்புடைய பேரண்ட்ஸ் ஒரு சிறந்த கல்வியாளர்களாக இருந்திருக்காங்க, அதே போல் சமயப்பற்று மிகுந்தவளாகவும் இருந்தாங்க. இவருடைய பசங்களுக்கு எஜுகேஷன் சமயம் ரெண்டுமே சொல்கிற மட்டும் இல்லாமல் ஒரு நல்ல ஒரு டிசிப்ளைனையும் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இவர் சின்ன வயசுலேருந்தே ஒரு சுறுசுறுப்பாக இருப்பார், விடாமுயற்சியோட நிறைய படிப்பார், ஊக்கமாக இருப்பார், உழைப்பு. இவருடைய கடினமாக கஷ்டப்பட்டு படிப்பார். ஓகேவா? கடினப்பட்டு, அதாவது உழைப்பு ரொம்ப முக்கியமாக இவருடைய மேம்பாடு செய்து இருக்கிறார். நெக்ஸ்ட் இவருடைய தொண்டுள்ளம் பாருங்கள். போப்புடைய தமையனார் அவருடைய பிரதர் ஹென்றி, இவர் தமிழ்நாட்டில் கிறிஸ்துவ சமயத்தை பரப்பக்கூடிய ஒரு சமய குருவாக இருந்தார், வேலை பார்த்தினார். அவரை மாதிரி நாமளும் சமய பணி செய்யணும்னு சொல்லி போப் ஆசைப்பட்டார். இவருடைய 19வது வயசில் அகவைனா வயது 19வது வயசில் தமிழ்நாட்டுக்கு வராரு. தமிழ்நாட்டில் சமய பணியாற்றத்துக்கு செலக்ட் ஆகிறாரு. ஓகேவா? வரும்போது எப்படி பார்த்தீங்கன்னா, பாய்மர கப்பலில் வராரு. அவர் சென்னைக்கு வரத்துக்கு 8 மாதம் ஆச்சு. 8 திங்கள்னா மாதம், 8 மாதம். ஓகேவா? அந்த 8 மாதத்துக்கு வேஸ்ட் பண்ணாமல் நிறைய தமிழ் நூல்களையும் படித்தார், அதே போல் வடமொழி நூல்களையும் படித்தார். தமிழ்நாட்டுக்கு வந்த பிறகு தமிழர் முன்னிலையில் நிறைய சொற்பொழிவாற்றக்கூடிய அளவுக்கு அவருடைய திறமையை மேம்படுத்தியிருப்பார், அவருடைய ஸ்கில்லை டெவலப் பண்ணியிருக்கார். ஓகேவா? எங்கள் வெளிநாட்டிலேருந்து தமிழ் அந்த 8 மாதம் கற்றுட்டு இங்கே வந்த பிறகு இங்கே இருக்கக்கூடிய தமிழர்கள் முன்னிலேயே அந்த சொற்பொழிவாற்றக்கூடிய அளவுக்கு அவர் ஸ்கில்லை டெவலப் ஆனது எவ்வளோ விஷயம், பெரிய விஷயம் பாருங்கள். நெக்ஸ்ட்டு சமயப்பணி. சென்னை வந்தமே சென்னையில்
சாண்டோம் அப்படின்ற ஒரு பிளேஸில் சமயப்பணி ஆற்றியிருக்கப்போ ஃபஸ்ட்டு வேலை பார்த்தாரு. நெக்ஸ்ட் திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட் போயிட்டு சாயர்புரத்தில் தங்கி சமயப்பணி ஆற்ற தொடங்கியிருக்கார். அந்த டைமில் அவங்க நிறைய ஸ்கூலையும் ஓப்பன் பண்ணியிருக்காரு, நிறுவியிருப்பார். கல்வி பணியும் சமய பணி ரெண்டுமே ஒரு வேலையை பார்த்துருந்தார். சமயக் கல்லூரியில் தமிழ் இலக்கியத்தையும் தமிழ் லிட்ரேச்சர் அண்ட் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் ரெண்டுத்துலையுமே சொல்லியிருக்கார். கிரேக்கு, லட்டின், எபிரியம் இந்த மாதிரி நிறைய லாங்குவேஜ் கற்றுறதுக்கு ஏற்பாடு செஞ்சார். மேக்ஸு, ஆப்டிடியூடு, மெய்யறிவு, பிலாசபி எல்லாம் சொல்லக்கூடிய காலேஜ் ஆசிரியராகவும் ஒரு ப்ரொஃபஸராகவும் இருந்திருக்கார். ஓகேவா. நெக்ஸ்ட்டு இவருடைய மேரேஜ் பார்த்தீங்கன்னா திருநெல்வேலிக்கு முடிஞ்ச பிறகு, அதாவது 1842 1849 இந்த பீரியடில் திருநெல்வேலியில் ஒரு காலேஜ் ஸ்கூல்லாம் ரெடி பண்ணி கல்வி பணி எல்லாம் செஞ்சிடப்போ மறுபடியும் எங்கே போகிறாருன்னா இங்கிலாந்துக்கு போகிறாரு. இங்கிலாந்தில் 1850 மேரேஜ் ஆகுது. அவர் மனைவியோடு தமிழ்நாட்டுக்கு வராங்க. ஏன்னா தஞ்சாவூரில் வராங்க. ஓகேவா. மேரேஜுக்கு அப்புறமா எங்கே வராங்க? தஞ்சாவூர் இருக்குது. ஓகேவா. தஞ்சையில் 8 வருஷம் வேலை பார்த்துட்டப்போ புறநானூறு இந்த மாதிரி சங்க நூலையும் நன்னூல் அப்படின்ற இலக்க நூலையும் படித்தார். திருக்குறள், திருவாசகம், நாலடியார் இந்த 3 நூல்களையும் நிறைய முறை படித்து அங்கே இருக்கக்கூடிய நயங்கள் பாநயங்கள் எல்லாம் பார்த்து அதை இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ணார். அதை இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ணால் மேலை நாட்டவங்க பயன்படுவாங்க அப்படின்னு சொல்லி அரும்பாடுபட்டார். இது அது மட்டும் இல்லாமல் இந்தியன் சஞ்சிகை, இந்தியாவின் தொல்பொருள் ஆய்வு இந்த 2 புக்கையும் தமிழை பற்றி ஆராய்ச்சி கட்டுரையில் இங்கிலீஷில் எழுதியிருக்காரு. இந்த கட்டுரையில் பார்த்தீங்கன்னா புறநானூறு பாட்டு, புறப்பொருள் வெண்பாமாலை, திணை விளக்கங்கள், தமிழ் புலவர் வரலாறும் இது மாதிரி நிறைய விஷயங்கள் எல்லாம் சொல்லியிருப்பார். ஓகேவா. போப் ஒரு உயர்ந்த பண்பாட்டுக்குரிய பொறுமை, சினமின்மை, நட்பு இந்த 3த்தையும் சொல்லக்கூடிய 600 நூல்கள் செயல்களையும் அறநூலிலிருந்து ஆய்த்தெடுத்த தமிழ் செயற்களம்பம் அப்படின்ற புக்கை தொகுத்து அதை பார்க்க விளக்கங்களும் தந்திருக்காரு. இந்த புக்கு பேர் ஞாபகம் வச்சுங்க, தமிழ் செயற்களம்பம். இந்த நூல் ஒரு தொகுப்பு நூல். ஓகேவா. அறநூலில் என்னென்ன சொல்லியிருக்காங்க அதை ஆராய்ச்சி பண்ணி அதை எடுத்து சொல்லியிருப்பாங்க. அதை ஒவ்வொரு பாட்டுக்கும் ஒரு விளக்க எக்ஸ்பிளனேஷனும் கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட்டு பாடநூல் முன்னோடி. போப் தமிழ் கற்கும் அந்த டைம்லேயே நூலாசிரியராகவும் இருந்திருக்காரு. பள்ளியில் படிக்கக்கூடிய கிராமர் ஈஸியாக தெரிஞ்சுக்க வகையில் வினாவிடை வகையில் 2 இலக்கண புக்கு கிராமர் புக் எழுதியிருக்காரு. பெரியவர்கள் படிக்கிற வகையில் இலக்கண நூல் என்றையும் படிச்சிருக்காரு. மேலை நாட்டவங்க தமிழில் ஈஸியாக கற்றுக்கணும்னு சொல்லி தமிழ் ஆங்கில அகராதி டிக்ஷனரி கண்டுபிடிக்கிறாரு. அதே போல் ஆங்கிலம் தமிழ் அகராதி டிக்ஷனரி 2 டிக்ஷனரி ரெடி பண்ணுறாரு. என்னென்னா தமிழ் ஆங்கில அகராதி, ஆங்கில தமிழ், அதாவது தமிழ் கொடுத்து இங்கிலீஷ் மீனிங் கொடுக்குறது. அதே போல் தமிழ் இங்கிலீஷ் மீனிங் கொடுத்து தமிழ் மீனிங் டிக்ஷனரி கண்டுபிடிச்சி 2மே பப்ளிஷ் பண்ணுறாரு. தமிழ் வரலாற்று நிறைய எழுதியிருக்காரு. பழைய தமிழ் இலக்கியத்துலேருந்து நிறைய ஒரு சில செயலின் தொகுத்து ஒரு நூலாக பப்ளிஷ் பண்ணியிருப்பார். இதை பாடநூலாக வைக்க ஏற்பாடு அதெல்லாம் புக்காக ஒரு சிலபஸில் கொண்டு வர முயற்சி பண்ணார். தமிழில் உரைநடை நூல் ஒன்றை எழுதியிருக்காரு. 1858 உலகமலை, அதாவது ஊட்டிக்கு போயிட்டு அங்கே ஸ்கூலை ஓப்பன் பண்ணி அங்கே ஆசிரியர் டீச்சராக இருந்திருக்கார். நெக்ஸ்ட் தமிழ் தொண்டு பார்த்தீங்கன்னா தாயகத்துக்கு சென்ற போப் தாயகம்னா அவங்களோட சொந்த ஊர், அவருடைய ஊருக்கு போயிட்டு 1885 1908 வரைக்கும் ஒரு 23 வருஷம் இங்கிலாந்தில் யூனிவர்சிட்டியில் தமிழ் தெலுங்கு சொல்லக்கூடிய ஒரு பேராசிரியர் ப்ரொஃபஸராகவும் இருந்திருக்காரு. நம்ம திருக்குறளை 40 ஆண்டுகள் 40 இயர்ஸாக படித்து அதை இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ணார். எப்போனா 1886 பப்ளிஷ் பண்ணுறாரு. 1886 பப்ளிஷ் திருக்குறளை இங்கிலீஷில். இவருடைய 80வது வயசில் 1900 அதாவது 1900 இந்த வருஷத்தில் திருவாசகத்தை இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ணி பப்ளிஷ் பண்ணுறாரு. இவர் லாஸ்ட்டு டைமில் அவருடைய இறுதி காலத்தில் புறப்பொருள் வெண்பாமாலை, புறநானூறு, திருவருட்பயன் இந்த 3 நூல்களையும் பப்ளிஷ் பண்ணியிருக்காரு. ஓகேவா. நெக்ஸ்ட்டு தமிழுடைய பெருமையெல்லாம் சொல்லக்கூடிய போப் எப்போ இறந்தார்னா 1908 பிப்ரவரி மாதம் 13 இவர் டெத் ஆகிட்டார். இவருடைய கல்லறையில் இங்கே ஒரு தமிழ் மாணவன் உறங்கி கொண்டிருக்கிறான் அப்படின்ற இடணும் அப்படின்னு சொல்லி அவர் உயிரை எழுதி வச்சிருக்கார். ரொம்ப முக்கியமான லைன். தமிழ் மாணவன் அப்படின்ற அழைத்து கொண்டு இவருடைய தமிழுடைய மாட்சி சொல்லலாம். ஓகேவா. இவருடைய
எனவே இவர் இறந்தாலும் அவருடைய தமிழ் உள்ளங்களில் இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்று சொல்லி முடிக்கிறாங்க இந்த ஸ்டோரியை. நெக்ஸ்ட்டு மொழியாளர்கள் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, செந்தமிழ் செம்மல் டாக்டர் ஜி.எஃப். 1839, அதாவது எப்போ தமிழ்நாட்டுக்கு வராருன்னா 1839 வராரு. சென்னைக்கு வந்த பிறகு சாந்தோம் அப்படின்ற பிளேஸில் ஃபஸ்ட்டு அவருடைய தமிழ் உரையை ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஆங்கிலேயரான இவருடைய தமிழை பார்த்து மக்கள் எல்லாருக்குமே தமிழ் எல்லாம் ஷாக் ஆகிட்டாங்க. தமிழ் மொழியை பயில தொடங்கிய கொஞ்சம் ஷார்ட் பீரியட்லேயே ஒரு ஐரோப்பிய படித்து பயன்பெற வேணும்னு சொல்லி அவருடைய தமிழ் நூலை இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காரு. இதை இப்போ எல்லா விஷயம் இதில் சொல்லியிருக்கேன், பட் தெரிஞ்சு வச்சுக்கங்க. இது கூட திருக்குறள், திருவாச ஆங்கில மொழிபெயர்ப்பு எல்லாமே எழுதியிருந்தான். இவர் தஞ்சையில் இருக்கிறப்போ தமிழ் இலக்கிய இலக்கணம் தெளிவுற அறிந்து அப்போ தான் தொல்காப்பியம், நன்னூல் எனுமான இலக்கிய நூல்களையும் பாடசாலை மாணவ படிப்பது எளிதல்ல. அதாவது இந்த தொல்காப்பியம் நன்னூலில் ரொம்ப டெப்த்தாக இருக்கும். அந்த புக்கெலாம் நார்மலாக ஒரு ஆள் படிக்க முடியாது. அதை பார்த்த உடனே ஒரு தமிழ் இலக்கண நூலை எழுதியிருக்காரு. ஐரோப்பிய தமிழ் மொழியை இந்த அளவுக்கு கற்றுக்கொள்ளக்கூடிய நூல் ஒன்றை தமிழ் ஹேண்ட் புக், ரொம்ப முக்கியம். தமிழ் ஹேண்ட் புக் யாருன்னா ஜி.எஃப். ஒரு ஆங்கில மொழியில் எழுதப்பெற்றிருந்த தமிழ்நாட்டு வரலாற்றை தமிழில் எழுதி பதிப்பித்தார். இங்கிலீஷில் எழுதி வந்த தமிழ் ஹிஸ்ட்ரி ஃபுல்லாகவே தமிழில் இல்லை. அது அந்தளவுக்கு இங்கிலீஷில் தான் ஃபுல்லாக இருக்கும். அது எல்லாமே தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணி பப்ளிஷ் பண்ணியிருப்பார். ஸ்கூலில் கூட பயிலக்கூடிய மாணவர்கள் தாய்மொழி வழியாக தான் எல்லா டிபார்ட்மெண்ட்டும் படிக்கணும், எஜுகேஷன் போகணும்னு சொல்லி அந்த கல்வி தான் பயனளிக்கும் சொல்லி போப் சொல்கிறார். 7 வருஷம் தமிழோடு வாழ்ந்திருந்து தமிழுக்கு நலம் செய்த பெரியவர் தான் இந்த ஜி.எஃப். போப். ஓகேவா, ரொம்ப முக்கியமான ஒருவர். இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, நம்ம டிஎன்பிஎஸ்சியில் இந்த பேராகிராஃப் போட்டு ஒரு 5 கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்னு சொல்லி ஒரு டாபிக் கண்டென்ட் இருக்குது. இந்த கண்டென்ட் கேட்கலாம். இலக்கண குறிப்பிட்ட பிறந்தார் அருளிய திருக்குறளை ஐரோப்பிய படித்து பயன்பெற வேண்டும் என்ற எண்ணத்தில் அதை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்த ஜி.எஃப். இதை கொஸ்டின் ஃப்ரேம் பண்ணும். படிப்பித்தார் வகுப்பட உறுப்பிலக்கணம், வலிமைகள் பொருட்டுக, டிரான்ஸ்லேஷன் பாட்டுங்க கூட அப்படி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.